Praise God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குட் மார்னிங், காலை வணக்கங்கள். வெல்கம் டு ஃபாஸ்டிங் அண்ட் ரினியூவல், உபவாசம் புதுப்பித்தல் ஜெப காலத்திற்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், என் காது கேட்குற மாதிரி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். நல்லா சொல்கிறீங்க. ஆண்டவர் கிருபைனால தான் கடந்து வர்றோம். அவர் நம்ம வாழ வச்சிருக்கிறாரு. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தில் பாதி மாதத்தை நம்ம கடக்கவும் கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்மை துதி ஆராதனையில் நடத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்ள அருமையான பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால் பாஸ்டர் ராபர்ட் ராய் ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன், ஆண்டவருக்காய் பல ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உண்மையான கர்த்தருடைய மனுஷன். தேவ பிரசன்னத்தையுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள். அநேக நேரங்கள் நானும் அவரும் பல காரியங்களை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாக நாங்கள் பகிர்ந்து கொள்வது உண்டு. அவருடைய அருமையான மனைவி சிஸ்டர் ஸ்னேகா, அருமையான மகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீர். கடந்த நாட்களில் செய்து வருகிற உம்முடைய பலத்த கிரியைகள், ஆவியில் விடுதலை, சிந்தையில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, வாசல்களை திறந்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை ஆண்டவர் நீ திறப்பீராக. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சொன்னீர், உன் கண்களை ஏறெடுத்து பார், கண் காணும் பூமி உனக்கு தருவேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, you said Abraham, lift up your eyes and see the land that you see, I will give it to you. அதுபோல இந்த நாட்கள் ஒரு தரிசன பார்வையை உடைய பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணுவீராக. தேவன் அவர்கள் வாழ்க்கையில், அவர்கள் குடும்பத்தில், அவர்கள் சூழ்நிலையில், அவருடைய பகுதியில், வேலை காரியங்களில், ஆண்டவர் இந்த பட்டணத்தில் நீர் செய்ய போகிற காரியங்களை பார்க்கிற கண்களை நீர் உண்டு பண்ணுவீராக. இன்றைக்கும் எங்கள் மத்தியில் நீர் உடைய ஆண்டு பிரசன்னத்தை வார்த்தை அனுப்பும். அபிஷேகித்து உடைய தாசனை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஆயத்தமாக இருக்கீங்களா? உற்சாகமாக நல்லா கைதடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சேர்ந்து நாம் துதித்து ஆராதிப்போம். பாஸ்டர் ராபர்ட் ராய். Thank you Holy Spirit. ஆவியானவரே, உடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ள தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதீர்கள் நீதியின் தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலே ஆண்டவரே, உம்மை தரிசிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின ஆண்டவரே, ஏராளமான உம்முடைய கிருபைகளுக்காய், தாராளமான உம்முடைய கிருபைகளுக்காய், ஆச்சரியமான உம்முடைய கிருபைகளுக்காய், எண்ண முடியாத உம்முடைய அதிசயமான வழிகளுக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். Thank you for the wondrous ways, oh God. Thank you for your great grace, oh God. Thank you for the favor. Thank you for your, Lord, very many mercies upon our lives, oh God. Hallelujah. Many things in our lives we don't deserve. We don't deserve, oh God. It's you, it's all because of you. It is because of the finished work on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நீ செய்து முடித்த அந்த மேலான அந்த ஆண்டவரே, ஹல்லேலூயா, அந்த பெரிய வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus Lord. We praise your name. எங்களை ஆச்சரியமாய் நடத்தி இதுவரைக்கும் எங்களை சுமந்து வந்து பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரே எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. Hallelujah, hallelujah. We thank you Father Lord. Oh, we praise you, we exalt your name, we magnify your name, Jesus Lord. Hallelujah. We look to you. உடைய ஆச்சரியமான முகத்தை, அளவில்லாத ஆண்டவரே, உடைய மகா பெரிய உடைய அன்பை நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சிறகுகளாலே எங்களை மூடி பத்திரமாய் பாதுகாத்து, ஹல்லேலூயா, வழி தெரியாத எங்களுக்கு வழிகாட்டி
ஆச்சரியமாய் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே கொண்டு வந்திருக்கிறீங்களே, எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கோ அலைந்து எப்படியோ சிறந்த எங்களை ஆண்டவரை நீர் மீட்டெடுத்து இரத்தத்தினாலே கழுவி ஹல்லேலூயா அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்தை ஆண்டவரே 2020 துவங்கினவங்க எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்னைக்கு எங்க கூட இல்லை ஆண்டவரே, இந்த வருஷத்துல இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் அவங்கள காட்டிலும் நீதிமான்கள் அல்ல, அவங்கள காட்டிலும் பெரிய ஆட்கள் அல்ல, அவங்கள காட்டிலும் ஆண்டவரே நல்லவர்கள். அதனால நீர் எங்களை உயிரோடு வைக்கலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க மகா பெரிய கிருபை, உடைய மகா பெரிய இரக்கம், உடைய மகா பெரிய தயவு ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை சுமந்து வந்திருக்கிறது. ஓ, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது இந்த வருஷத்துல எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க அப்பா செய்ய நினைத்தது, எங்கள் மீட்பர் செய்ய நினைத்தது, எங்கள் ரட்சகர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின எபெனேசர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவர், இனிமேலும் எங்களை சுமக்க வல்லவர், இனிமேலும் எங்களை பாதுகாக்க வல்லவர். ஹல்லேலூயா. Thus far he has been faithful. He will continue to be faithful. He will lead us, he will guide us. Hallelujah. He will strengthen us. Oh, we thank you Father Lord. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது ராஜா, உங்க தயவு பெரியது. ரெண்டு கையை உயர்த்தி உங்க அன்பு பெரியது, அதனாலதான் நாங்க உயிர் வாழறோம்ப்பா. உங்க இரக்கம் பெரியது, thank you God. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் என்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டிய நாங்கள் உங்க கிருபையினாலே, உங்க தயவினாலே, உங்க இரக்கத்தினாலே இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோமே. அந்த மகா பெரிய கிருபைக்காக கைகளை உயர்த்தி அந்த ராஜாவுக்கு உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பார்சத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் ஒன்று உன்னை அணுகாது என்று சொன்ன ஜீவனுள்ள ரட்சகர் எங்களை பாதுகாத்தீரே. Hallelujah. We thank you Father Lord. El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லமை உள்ளவரே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லமை உள்ளவரே. அந்த ஆண்டவர் நம்மை நடத்திடுவார். 2021 எப்படி இருக்குமோ என்று அங்கலாய்த்து சோர்ந்து போய் கலங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை நடத்த வல்லவர், அவர் நம்மை உயர்த்த வல்லவர், அவர் நம்மை சுமக்க வல்லவர். என்ன நடந்தாலும் அந்த ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மோடு கூட உண்டு, நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி நம்பிக்கையோடு சொல்லலாமா? ஓ எஸ் லார்ட். ஹல்லேலூயா. பாதை தெரியாது குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி ஹல்லேலூயா அவர்களுக்கு நான் பிதாவாய் தகப்பனாய் இருப்பேன் என்று
வாக்களித்த அந்த ஆண்டவர். ஹalleluya. He will lead us, he will guide us, he will strengthen us. hallelujah. ஆண்டவர் சொன்னாரே, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே, thank you Father Lord. சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார், கழுகை போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார். சொல்லுங்க, அவர் நம்மை நடத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். hallelujah, hallelujah. We thank you Lord. hallelujah. சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார், கழுகை போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார், கழுகை போல எழும்ப செய்வார், நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார். எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார். சொல்லுவோம், அவர் நம்மை நடத்திடுவார். அந்த இயேசு அவர் நம்மை நடத்திடுவார். பாதை அறியாத நேரமெல்லாம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். பாதை அறியாத நேரம் எல்லாம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். கரங்களை பிடித்து கைவிடாமல் நம்மை நடத்திடுவார். கரங்களை பிடித்து கைவிடாமல் நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். சொல்லுங்க, உன்னை காக்க உணர்வு நம்மை நடத்திடுவார். உன்னை காக்க உன்னோடு இருந்து உன்னை நடத்திடுவார். அந்த மீட்பர் நம்மை நடத்திடுவார். எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார். சொல்வோம், அவர் நம்மை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார், கழுகை போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், மரணான பட்டணம் போல் காத்திடுவார், கழுகை போல எழும்ப செய்வார், நம்மை நடத்திடுவார். இதுவரைக்கும் நடத்தினவர் நம்மை நடத்திடுவார். எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல்ஷடாய், ஓ thank you Father. நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை நடத்திடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை
இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தால், இது ஆண்டவருடைய வார்த்தையாது, ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. Yes Lord, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. என் தேவன் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். அவர் நம்மை நடத்திடுவார். அந்த இயேசு அவர் நம்மை வழுவாதபடி வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் லார்ட், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை நடத்திடும். வழி தெரியவில்லை, எங்கே போவது, என்ன செய்வது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற நிலைமையா இருந்தாலும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு ராஜா உண்டு, எனக்காய் ஜீவன் கொடுத்தவர் மீட்பர் உண்டு, ஒரு இரட்சகர் உண்டு. அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. இனி இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஒழுக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன தெய்வம் நம் மீது மனதுருகிற தெய்வம். The Lord who has compassion over our lives. Hallelujah. He cares for us. We thank you, Lord. Oh, we thank you, Father, Lord Jesus. உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நம்பி வந்து நிற்கிறோம். எங்கள் நீதியே, ஹல்லேலூயா. நம்மை நடத்திடுவார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெற்றி வேந்தர் நம்மோடு கூட உண்டு. ஆமென், ஆமென். அந்த இரட்சகர் நம்மோடு கூட உண்டு. அந்த மீட்பர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு
நடத்த நீர் எங்களை காக்க வல்லவரே. நீர் எங்களுக்கு போதுமானவரே. இதுவரைக்கும் சுமந்து பார்த்தீங்க, இதுவரைக்கும் தாங்குவீங்க, இதுவரைக்கும் தப்புவித்தீங்க, இதுவரைக்கும் பலன் தந்தீங்க ஆண்டவரே. அதே ஆண்டவர் ஹல்லேலூயா நீர் எங்களோடு கூட உண்டு. ஹல்லேலூயா ஆமென். நீர் எங்களோடு கூட உண்டு. ஆமென். அந்த ஆண்டவர் ஹல்லேலூயா அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை, வேற ஆதரவு, வேற நம்பிக்கை இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லப்பா. நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத வைரஸ் முழு உலகத்தையும் ஸ்தம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. இயல்பாய் நடந்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் ஹல்லேலூயா எல்லாம் ஸ்தம்பிக்கப்பட்ட நிலைமையில செய்வதறியாமல் ஆண்டவரே இருக்கிற இந்த நேரத்தில், இந்த நிலைமையில கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் எங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்கு வேற நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வேற ஆதரவு இல்லை, எங்களுக்கு வேற பலன் இல்லை, வேற ஜீவன் இல்லை, வேற சுகம் இல்லை. Apart from you there is no good thing in us, oh God. Hallelujah. Our only hope, our only trust, our only confidence is you alone. You alone, you alone, oh God. We praise your name, my God, my Savior. We exalt your name, oh God. ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும் இந்த வருஷத்துல ஆண்டவரே. எங்க நம்பிக்கை உங்க மீது இருக்கட்டும் ஆண்டவரே. உமோடு கூட இன்னும் அதிகமா இணைந்து கொள்வதற்கு, உமோடு கூட ஹல்லேலூயா ஐக்கியப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா நீங்க தான்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. எங்க நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பியிருப்பேன். எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களை ஒருத்தர் தான் நாங்க நம்பி இருக்கோம். இந்த முழு உலகத்திற்கு நம்பிக்கை நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வருடத்துல ஆண்டவர் தந்ததான வாக்குத்தத்தம் Deuteronomy chapter 1 verse 29, 30 and 31. உபாகமம் 1வது அதிகாரம் 29வது 30வது 31வது வசனம். Hallelujah. I believe these words will guide us. These words will give life into us. Hallelujah. அதனால தான் வசனத்தை ஹல்லேலூயா அதிகமாக நம்ம தேடி வாசிக்கணும். ஹல்லேலூயா. வேதம் பழமையாக இருந்தாலும் ஹல்லேலூயா அதில் இருக்கிறதான வசனங்கள் ஹல்லேலூயா அதனுடைய புதுமை ஒரு நாளும் மாறி போகாது. ஹல்லேலூயா. The newness in the word, the life in the word will never change. Hallelujah. The Bible may be old. Hallelujah. The Bible may be old. Hallelujah. But the written words inside the Bible, hallelujah, every word, hallelujah, has got life. Hallelujah. Has got a new, hallelujah, revelation. Every time we read, hallelujah, it gives a different revelation. ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா வித்தியாசமான வெளிப்பாடுகளை ஹல்லேலூயா ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு விளக்கி கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே இந்த நாட்களில் அதிகமாக உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். ஆமென். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஆமென். அடுத்தது என்ன நடக்கும்? 2020 கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. பிஸ்னஸ் டவுன், எல்லாமே உறைந்து போன நிலைமையில எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்டாண்ட் ஸ்டில் சிச்சுவேஷன் எல்லாமே ஹல்லேலூயா நசுக்கப்பட்ட நிலைமையில எழும்ப முடியாது, இனி எழும்ப முடியாது. எத்தனையோ கம்பெனிஸ் மூடப்பட்டது, எத்தனையோ பேர் ஹல்லேலூயா வேலை இழந்து, எத்தனையோ லட்ச ஜனங்கள் ஹல்லேலூயா they lost their jobs. How many lakhs of people lost their lives, precious lives. எத்தனையோ பேர் தங்கள் வெளியேறப்பட்ட ஜீவனை இழந்து போனாங்க. ஹல்லேலூயா. அதன் மத்தியிலே ஆண்டவரே நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நாங்கள் காலடி வச்சிருக்கிறோம்.
உங்க தயவுனால மாத்திரம்தான், உங்க கிருபையினால மாத்திரம்தான், உங்க இரக்கத்தினால மாத்திரம்தான், உங்க அன்பினால மாத்திரம்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கலங்காமலும், even in the midst of the situation, hallelujah, இந்த சூழ்நிலைகள் நடுவே, hallelujah, hallelujah, we can hear so many stories, hallelujah, hallelujah. கையை உயர்த்தி ஆமென் அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமல் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு இருந்தது போல, ஹல்லேலூயா, உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் தம்பி, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் தங்கச்சி, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அம்மா, அப்பா, ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உடைக்கப்பட்ட நிலைமையிலே, உடைந்து போன நிலைமையில என் குடும்பம் ஒன்று சேராதா, ஒரு மாற்றம் உண்டாகாதா, ஒரு எதிர்பார்ப்போடு, hallelujah, with an expectation, will this God do a miracle, will this God meet me, will this God, hallelujah, 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 unite, hallelujah, hallelujah, mend my marriage. இந்த ஆண்டவர் என் திருமண வாழ்க்கையை மறுபடியும் இணைக்க மாட்டாரா? Unite us, hallelujah. God can. Would you put your trust in the living God? He is faithful, He is faithful. Don't give up, don't give up. He is faithful. One who is on the throne is faithful. சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் வார்த்தையினால் சொன்னதை, the one he has spoken through his lips, he is faithful to do through his hands. தம்முடைய கரத்தினாலே, hallelujah, he is faithful to fulfill, hallelujah, கரத்தினாலே நிறைவேற்றி முடிக்கிற ஒரு தேவன். ஆமென், ஆமென். அவர் சொல்லுகிறார், எகிப்திலே நான் உங்களுக்கு செய்தது போல, போன வருஷத்துல, hallelujah, பேண்டமிக் நடுவில் உங்களை பாதுகாத்தனே, நான் உங்களை நடத்துவேன். இந்த வருஷத்துல சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இதுக்கு மேல என்ன வேணும்? hallelujah. God says, I will fight the battle, hallelujah. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நான் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. Hallelujah. Let me read that in English. Then I said to you, do not be terrified, do not be afraid of them. The Lord your God who is going before you will fight your battle. I want to promise, hallelujah, hallelujah, it is not my word. If it is my word, hallelujah, it will fail, I will fail, hallelujah, but God's word will never fail, hallelujah. If God has spoken, hallelujah, hallelujah, it will never fail. If it is man's word will fail. மனுஷ வார்த்தையா இருந்துச்சுன்னா, hallelujah, hallelujah, அது மாறி போகும். கர்த்தர் பேசுவார் என்றால் மாறாதது, hallelujah, நித்தியமாய் அது நிலைக்கும், நிலைத்து நிற்கும். Amen. He says, I will fight for you. I don't know what kind of battle you're going through, hallelujah, but throughout this year, hallelujah, God will fight your battle. God will fight your battle, hallelujah. நாளைய தினம் எங்களுக்கு என்னவா இருக்குன்னு தெரியாது, ஆனா நாளைய தினத்தை ஆளுகை செய்கிறவர், hallelujah, எங்களோடு உண்டு, எங்களோடு உண்டு, எங்களோடு உண்டு, hallelujah. He says, hallelujah, as a father carries his son all the way you went until you reached this place, hallelujah, amen, all the way until the destiny. He will guide us, He will lead us. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். I will build you and you will be rebuilt, hallelujah. Every ruins will be rebuilt, hallelujah. நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று எரேமியா, ஆமென், 31வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிப்பது போல ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஓ, நம்மை நடத்திடுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நம்மை நடத்திடுவார். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் ஊழியத்தை, எங்க சூழ்நிலைகளை, hallelujah, oh Jesus Lord, நம்மை நடத்திடுவார். என்ன வந்தால் நம்புவேன், என்னை சர்வீப்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. அதுதாங்க உண்மையா ஆண்டவரை பின்பற்றுவது.
That's what Jesus said. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? Hallelujah. No matter what comes, no matter what happens, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாதான், செழிப்பை கொடுத்தாதான், ஆசீர்வாதத்தை கொடுத்தாதான், Hallelujah, சுகத்தை கொடுத்தாதான் அவர் தேவன் இல்லைங்க. Hallelujah, Hallelujah. அவர் கொடுத்தாலும் சரி. அதை தான் சொன்னாங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. Hallelujah. வாலிப புருஷர்கள், Hallelujah, எபிரேய புருஷர்கள், ஆமென். That's what they said. அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, நீர் வைத்திருக்கிற பொற்சிலையை வணங்க மாட்டோம். Even if he delivers or not, we will not. Hallelujah. Whether he delivers us or not, hallelujah, we will not bow down. அதுதான் உண்மையான ஆராதனை. Hallelujah. தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரிடத்தில் வருகிற கூட்டம் இல்லை. இந்த வருஷத்துல என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறட்டும் ஆண்டவரே. என் கையை உயர்த்தி சொல்லுங்க, வெறும் தேவைக்காக நான் உங்ககிட்ட வர மாட்டேன். I come to you because I love you. Hallelujah. I come to you because, hallelujah, I love you. I come to you because I want to serve you. Hallelujah, hallelujah, hallelujah. I come to you because you first love me, oh God. எங்களை நேசிக்கும்படியா கிருபாதார பலியே இந்த உலகத்துக்கு வந்தீரே, எங்களை மீட்டெடுத்தீரே, நித்தியத்தின் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறீங்களே, இதை விட பெரிய பாக்கியம், பெரிய மேன்மை வேற என்ன ஆண்டவரே இந்த உலகத்திலே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது ஆண்டவரே, most of the things of God we may not get in this world, hallelujah, ஆனா நீங்க எங்களுக்கு இருந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கைவிட்டார் பின் செல்வே எனது இயேசுவை. That's what Jesus said. ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் விரும்பினார், if anyone wants to follow me, please listen to this. இந்த வருஷத்துல ஹல்லேலூயா, அதை தான் நம்ம தீர்மானம் எடுக்க போறோம். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள். ஹல்லேலூயா. Let him deny himself. Hallelujah. Denying himself means, hallelujah, denying our will, our wishes. I wish I could have this. I wish I could have it. I have this thing. I wish I could have, hallelujah, all these things. Hallelujah. Denial to myself, denial to my desires, denial to my fleshly desires. Hallelujah. And opening my eyes, opening my heart, opening my life, hallelujah, to heavenly visions, to invade in me. பரலோக தரிசனங்கள் எனக்குள்ளாக இறங்கி வருவதற்கு, என்னை வெறுத்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா. என் சித்தமல்ல உம் சித்தம்தானா, தருகிறேன் உம் கைகளில். சொல்லுங்க, என் சித்தமல்ல உம் சித்தம்தானா, தருகிறேன் உம் கைகளில். ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில், அந்த தகப்பனுடைய கரத்தில், இதுவரைக்கும் நடத்தின, இதுவரைக்கும் சுமந்து வந்த அந்த ராஜாவுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Oh Father Lord, not my will but yours be done, oh God. Whatever you want to do, hallelujah. எதோ நாங்கள் நினைச்சோம் போன வருஷத்துல நடக்கலாம். ஹல்லேலூயா. உங்க கரத்துல எல்லாத்தையும் கொடுக்கிறோம். எப்படி நடத்துறீங்களோ நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதாங்க டோட்டல் சரண்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோல் டே இல்லாம நீங்க எப்படி நடத்துறீங்களோ இந்த வருஷத்துல எங்களை எங்க கொண்டு போக விரும்புறீங்களோ, என்ன செய்ய விரும்புறீங்களோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவின் திட்டத்திற்கு கையை உயர்த்தி சொல்லலாமா? உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. கையை உயர்த்தி சொல்வோம், உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வாழுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வாழுவாமல் அதில் நடப்பே. என்று கையை உயர்த்தி அர்ப்பணித்து, உம்மை என்றும்
encounter from heaven, ஒரு சந்திப்பு வருகிறது. ஒரு வெளிச்சம் அவனை தாக்கி கீழே விழுகிறான். He was closer to Damascus. He was very close. Hallelujah. கீழே விழுகிறான். யார் என்று கேட்கிறான். ஆண்டவர் பேசுகிறார். சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? உடனே சவுல் கேட்ட காரியம் என்ன தெரியுங்களா? நான் என்ன செய்ய வேண்டும்? What shall I do? Hallelujah. இந்த வருஷத்துல ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும்? ரெண்டு கையை உயர்த்தி Hallelujah, Hallelujah. என்ன செய்ய விரும்புறீங்க எங்க மூலமா? Whatever you want to do through us. ஜீவ பலிய என் குடும்பத்தில் என் தரிசனங்கள் உண்டாடுவே. எனக்கு பல காரியங்கள் உண்டாடுவே. ஆனா எல்லாவற்றையும் அந்த சிலுவையின் அடிவாரத்தில் வைக்கிறேன். எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை நீ செய்து முடிப்பீரா? நீ செய்து முடிப்பீரா? Hallelujah. Oh hallelujah. We thank you. Hallelujah. ஆண்டவருடைய கரத்தில் முழுமையா ஒப்புக்கொடுத்து கையை உயர்த்தி சொல்லுவோம். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, எங்களை அழைச்சது நீங்கப்பா. எங்களை தெரிந்து கொண்டது நீங்க. தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே you have chosen, oh God. You handpicked us, oh God. Hallelujah, hallelujah. Predestined for your word. வேறு பிரிச்சு இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரே. Hallelujah. இந்த உலகத்திற்கு மேல எங்க திறமை தாளந்த உலகத்திற்காக நாங்க பயன்படுத்துகிறோம். இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரே, அப்படி யாராவது இருப்பீங்கன்னா கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல Hallelujah. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் தந்த திறமைகள் தாளந்துகள் அவருக்கு மாத்திரம்தான். Hallelujah. உலகத்திற்கு அல்ல, உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல. Hallelujah. I don't use it for the evil things. Hallelujah. For the world. Hallelujah. ஆமென். அந்த பரம அழைப்பின் Hallelujah. பந்தய பொருளுக்கு லக்கை நோக்கி நான் ஓடுவதற்கு ஆண்டவரே, அந்த தரிசனத்தோடு ஓடுவதற்கு எங்களை ஒரு விசை பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒரு விசை ஆண்டவரே Hallelujah கழுவுவீராக. ஒரு விசை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். ஓ உந்தன் சித்தம் கையை உயர்த்தி உந்தன் சித்தம் வாழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் எல்லா என் சூழ்நிலை, என் நிலைமையில, என் ஊழியத்தில் எல்லாமே நீங்க கையை உயர்த்தி முழுமையா Hallelujah. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே எங்களை முழுமையா குடும்பமா ஒப்பு கொடுக்கிறோம். Whatever you want to do through us, oh God. நீ செய்து முடிப்பீராக, நீ செய்து முடிப்பீராக. நான் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். Go, rise up and go to Damascus. Hallelujah. You will be told what you need to do. ஆமென். அந்த இடத்திற்கு கீழ்ப்படிதலோடு போகிறார். அனனியா என்கிறதான ஒரு சீஷன் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி பேசி வைத்திருந்தார். அவர் வந்து கையை வச்ச உடனே
சவுலுடைய கண்களில் இருந்த செதில்கள் விழுந்தது. அவருடைய கண் பார்வை பெற்றது. 3 நாள் பார்க்க முடியாத நிலைமையில இருந்தார். பார்வை பெற்று ஞானஸ்தானம் பெறுகிறார். உடனே அபிஷேகம் பண்றாரு. அந்த அதிகாரம் 20வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். உடனே ஹல்லேலூயா அவர் புறப்பட்டு, அவர் தாமதியாமல், without wasting time, தாமதியாமல் புறப்பட்டு போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாமதியாமல், without delaying. Hallelujah. The Lord's coming is near. Those who are watching, hallelujah, those who are listening, I want to challenge you. I want to leave this word without delaying. தாமதியாமல், hallelujah, அவருடைய வேலையை செய்வதற்கு, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார், என்னை நம்பி இருக்கிறார். முழு மனதோடு ஹல்லேலூயா அவருடைய வேலையை செய்வதற்கு, அவருடைய திட்டத்தை செய்வதற்கு இந்த வருஷத்திலே ஆண்டவரே, என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. ஒரு முறை கூட கையை உயர்த்தி, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. We offer, we surrender, we lay ourselves, oh God, hallelujah. We submit everything into your hands, whatever you want to do through us. எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தின் மூலமாக, எங்க ஊழியத்தின் மூலமாக, எங்க சபையின் மூலமாக ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்தில் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்கு முழுமையா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தேவ திட்டம், தேவ சித்தம். Lift your hands wherever you are. Tell him, Lord, let your will be done. Let your will be done in my life, in our lives, oh God. We thank you, Father, Lord. Hallelujah, hallelujah. வாக்கு பண்ணினாரே, நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். அந்த ஆண்டவர் நம்மோடு உண்டு. He said, he promised that I will fight the battle for you. For he will fight the battle. He will never forsake us. Thank you for this time in your presence. Father, help us, oh God, that every day we will gather in your presence, oh God, to worship your name, to glorify your name. We submit ourselves, we surrender ourselves. முழுமையா உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. Touch everyone. Let your healing virtue would flow through. மருத்துவமனையில் இருக்கிறவங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய கரம் உயிர்ப்பிக்கட்டும் அவர்களை. கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடுவதாக. ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், புது வாழ்வு மலரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சுகவாழ்வு உதிக்கட்டும், ஒரு சுகவாழ்வு துளிர்க்கட்டும் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில். There be testimonies for your glory, O God. Hallelujah. நாங்க சிறுகணும், நீர் பெருகணும் ஆண்டவரே. நீர் பெருகணும் அப்பா, பெருகணும். ஹல்லேலூயா. ராஜா மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. You be lifted up, O God. It's just ordinary vessels. சாதாரண எளிமையான பாத்திரங்கள் ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியர்கள், கடமையை மாத்திரம் நாங்கள் செய்வதற்கு எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்க. அர்ப்பணிக்கிறோம். We thank you. We love you. God, we praise you. இயேசுவின் நாமத்திலே ஆமென். எத்தனை அருமையான ஒரு நாள். தேவ பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையும் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்டோம். அவருடைய வார்த்தை அது நம்முடைய உள்ளங்களுக்குள் ஊடுருவுகிற வார்த்தையாக இருக்குது. நம்மை கட்டி எழுப்புகிற வார்த்தையாக இருக்குது.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க வல்லவர். அதனால் கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆண்டுடைய பிரசன்னத்தையும் வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். இப்பொழுது நாம் இந்த நேரத்தில் கேட்ட வார்த்தைக்காக, ஆண்டவரே என்னை உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. என் சுய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, ஆகும். It is not by my might, nor by power, nor my prowess, by my ability, no, but by your grace, by your spirit, everything will happen in my life. Lord, do it, Lord, for your glory. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறவங்க ஆவியினால் நிரப்புங்கன்னு ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியான உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அக்னி அவர் போடுகிறார். ஹல்லேலூயா. கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னாரே. Arise, shine, for the light is come, the glory of the Lord is risen upon you. எழும்புகிற ஒரு மக்களாக ஆண்டவரே, ஊர்ந்து செல்லுகிற ஆண்டவரே, குனிந்து நிற்கிற வாழ்க்கை அல்ல, நிமிர்ந்து பார்த்து ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை இப்படியே பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கைதட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட நம்முடைய ஊழியங்களில் நாம் 14 விதமான ஊழியங்கள், ஒவ்வொரு ஊழியமாக ஜெபம் பண்ணிகிட்டே வரோம். நம்முடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து ஆண்டவருக்காக இந்த தலைமுறையை சந்திக்க வேண்டும். இந்த சந்ததியிலே ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்தின் தேவனை அறிந்து கட்டில் இருக்கிறவங்க விடுதலை அடையணும். இன்றைக்கும் கூட ஒரு தேவ பிள்ளையோடு இணைந்து இப்பொழுது ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை நம்ம ஜெபத்தில் நடத்துவாங்க. ஒரு நிமிடங்கள் நாம் இணைந்து ஜெபிப்போமாக. பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மூன்று தெய்வமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே அப்பா, தகப்பனே அப்பா, நீ கடந்த ஆண்டு முழுவதுமாய் அற்புதமாய் எங்களை நடத்தினரே, கோடான கோடி நன்றி ராஜா. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்ற உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே அப்பா, அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினீரே, கோடான கோடி நன்றி ராஜா. எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தீரே, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. உதவி உலகத்தில் ஒவ்வொரு நபரையும் களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட திருரத்தை தகப்பனே அப்பா, ஒவ்வொரு மேலும் உச்சந்தன் உள்ளங்கால் வரை ஊற்றுகிறோம் தகப்பனே. நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே அப்பா. இந்த ஆண்டில் தகப்பனே நீர் கொடுத்த வார்த்தையின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா, இந்த ஆண்டில் தகப்பனே எல்லா காரியங்களிலும் தகப்பனே உம்முடைய கரம் அப்பா தலையிடுவதாக தகப்பனே, உம்முடைய கரங்களை குறுக்கிடுவதாக தகப்பனே, எங்களுடைய வாழ்வின் எல்லா காரியங்களையும் இடைப்படுவீராக தகப்பனே நீங்கள் செய்வதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய ஓங்கிய பேத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உதவி ஊழியத்தில் ஒவ்வொரு நபரையும் உடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக தகப்பனே அப்பா. இந்த ஊழியம் என்பது தகப்பனே அப்பா, நாங்கள் உமக்கு உதவி செய்வதாக அல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. உதவி ஊழியத்தில் ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக பெயர் என்னுடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. வெல்கம்ல தகப்பனே, ரிசப்ஷன் உள்ள ஒவ்வொரு நபரையும் களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. இன்பத்தோடு தகப்பனே அப்பா, இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நீர் எங்களை உருமாற்றுவீராக தகப்பனே அப்பா. உங்களுடைய தெய்வீக அன்பு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக தகப்பனே அப்பா. அது பிரதிபலித்து தகப்பனே ஒவ்வொரு தகப்பனே அப்பா, புதிதாக வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் தகப்பன ரட்சிப்பின் பாதைகள் நடத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. கொடுத்துள்ள ஒவ்வொரு ஊழியத்தையும் தகப்பனே நாங்கள் ஒழுங்கும் குறவுமாய் செய்யத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக தகப்பனே, பலத்தை கொடுப்பீராக தகப்பனே அப்பா. காணிக்கை எடுப்பதாக இருந்தாலும் கூட தகப்பனே அந்த காரியத்தில் உங்களுடைய கரம் கூடவே இருக்கட்டும் தகப்பனே அப்பா. உமக்கென விதைக்கக்கூடிய அந்த காரியங்களை தகப்பனே அவர்களுக்கு நாங்கள் தகப்பனே ஒரு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக தகப்பனே அந்த காரியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு அந்த காரியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. பாவமுடைய காலத்தை ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. திருவிருந்து பரிமாறக்கூடிய நேரங்களில் தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா அதை பரிசுத்தத்தோடு தகப்பன அனுசரிக்கத்தக்கதாக தகப்பனே அப்பா, அதை பரிமாறத்தக்கதாக தகப்பனே நீர் எங்களுக்கு தேவையான பரிசுத்தை நீர் கொடுப்பீராக தகப்பனே. நீர் செய்வதற்காய் நன்றி, நீர் செய்வதற்காய் நன்றி தகப்பனே. நம்முடைய ஓங்கிய பயத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு கூட்டத்தையும் தகப்பனே அப்பா நாங்கள் ஒழுங்கு செய்யும் பொழுது தகப்பனே அப்பா, குறிப்பான ஒவ்வொரு ஆராதனைக்கும் தகப்பனே
ஒவ்வொரு சிறப்பு ஆராதனைகளுக்கும் தகப்பனே அப்பா நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் தகப்பனே உங்களுடைய கரம் கூடவே இருக்கட்டும் ராஜா, கூடவே இருக்கட்டும். நீங்கள் செய்வதற்காக நன்றி தகப்பனே. அப்போ ஒவ்வொரு ஆராதனையும் தகப்பனே, ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் சிறப்பாய் செயல்பட தேவையான ஞானத்தை கொடுப்பீராக தகப்பனே, பலனை கொடுப்பீராக தகப்பனே. வேத வாசிப்பின் பொழுது தகப்பனே அப்பா அந்த வேதத்தில் உள்ள காரியங்களை தகப்பனே அப்பா அழுத்தம் திருத்தமாக தகப்பனே அப்பா மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தகப்பனே சிறப்பாய் செய்யத்தக்கதாய் உதவி செய்வீராக தகப்பனே. செய்வதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியத்திலும் தகப்பனே நம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும் தகப்பனே அப்பா. உதவி ஊழியர்கள் ஒவ்வொரு பகுதியும் கரத்தை தனித்தனியாக பெயராய் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே. அவருடைய குடும்பங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே. நம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் ஒவ்வொரு மூடி மறைத்துக் கொள்ளுகிறார் தகப்பனே. கடந்த ஆண்டு முழுவதுமாய் எங்கள் ஒவ்வொருக்கும் செய்த அற்புதத்துக்கும் அதிசயத்துக்குமாய் நன்றி. இந்த புதிய ஆண்டில் நம்முடைய கரம் கூடவே இருந்து தகப்பனே அப்பா ஊழியத்தை செய்ய தகப்பன் நீ சிறப்பான ஞானத்தை தருவீராக தகப்பனே அப்பா. நீ கொடுத்த இந்த சாக்கியத்திற்காக நன்றி ராஜா. நன்றியோடு இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் தகப்பனே அப்பா. இது நாங்கள் பிரதிபலன் பார்த்தல்ல தகப்பனே அப்பா. நீர் கொடுத்த உதவிகளுக்கு, நீர் கொடுத்த நன்மைகளுக்கு, நீர் கொடுத்த அப்பா ஒவ்வொரு கொடைகளுக்குமாய் தகப்பனே அப்பா. இதை நாங்கள் நன்றியாக இதை செய்கிறோம் தகப்பனே. நீ செய்யக்கூடும் கிருவிக்காய் கூடான கொடி நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வாலண்டியர்ஸையும் உடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் உடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறா தகப்பனே அப்பா. நீ செய்வதற்காய் நன்றி. உங்களுடைய ஓங்கிய பேத்துக்குள்ள எங்களை ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. புதிய ஆண்டுல உங்களுடைய புதிய கிருபை நடத்துவதாக தகப்பனே நீ செய்வதற்காய் நன்றி. எங்க போதல் மூவரையோட குடும்பங்களையும் களத்தில் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே அப்ப அவர்கள் மூலமாய் தகப்பனே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்கும் கூடான கூடி நன்றி ராஜா. எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா வேத காரியத்தோடு தகப்பனே அப்பா ஆவிக்குரிய காரியத்தோடு தகப்பனே அவர்களை எங்களை நடத்தி வரும் கிருபிக்காய் கூடான கூடி நன்றி ராஜா. உங்களுடைய ஓங்கிய பேத்துக்குள்ள மீண்டும் எங்களை ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமே தகப்பனே அப்பா இந்த புதிய ஆண்டுல புதிய பலனோடு தகப்பன, புதிய கிருபையோடு, புதிய ஞானத்தோடு தகப்பனே நம்முடைய காரியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தகப்பனே அப்பா. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்களுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த துணையோடு உண்மை நோக்கி எடுக்கும் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கான்னு விசுவாசத்தோட கரத்தை தட்டி நன்றி சொல்லலாமா? நன்றி 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 ஆண்டவரே. கடைசியாக நீங்கள் அனுப்பியிருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 33:3. ஆண்டவருக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, 333. Jeremiah 33:3 is God's phone number. Call unto me and I will answer you. Show you great and mighty things that you know us not. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அம்மானு கூப்பிட்டா அம்மா ஒருவேளை காது கேட்காம போயிடலாம் கிச்சனில் இருந்தா. ஆனால் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா அவர் இறங்கி வருவார். செவி கொடுத்து உத்தரவு கொடுத்து அறியாதது உனக்கு கேட்டால் அவன் பெரிய காரியங்களை அறிவிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு கோடுகள் வரையப்பட்டு எல்லைகள் குறிக்கப்பட்டு இதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை இருக்கோ, ஆபிரகாம்கிட்ட சொன்னார் ஆண்டவர், உன் கண்களை ஏறெடுத்துப்பார், நீ காணும் பூமியை உனக்கு தருவேன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த ஒத்தாசை வரும், உதவி வரும். பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டோ நின்றோ இந்த நேரத்தில் ஜெபிச்சு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி இப்போ பார்க்க போகிறோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உதவி வரும் கண்மலையே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்பி கொண்டிருக்கிற சொல்லியிருக்கிற ஆண்டவர் பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெப குறிப்புகளையும் நோக்கி பாரும். மனிதன் எங்கே விஷயங்கள் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறானோ அங்கே என் தேவன் ஆரம்பங்களை துவக்குகிறவராய் இருக்கிறீர். முடிவுகளை ஆரம்பமாய் மாற்றுகிற ஆண்டவரே, அல்பாவும் ஒமேகாவுமாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லைகள் குறிக்கப்பட்டு இவ்வளவுதான், நாட்கள் குறிக்கப்பட்டு இவ்வளவுதான், இதுக்கு மேலே எசேக்கியா இருக்க மாட்டான்ற சூழ்நிலையை மாற்றினீர். 15 வருஷம் அவனுடைய நாட்களை கூட்டி கொடுத்தீர். இந்த நாள் கூட்டி கொடுக்கிற நாளாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கூட்டி கொடுப்பீராக. பொருளாதார சூழ்நிலையில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மனிதர்கள் கூட கொடுப்பார்கள் என்று சொன்னீரே, அப்படியாய் செய்வீராக. ராஜ்யத்தின் நீதியும் தேடும் போது எதை புசிப்போம், எதை குடிப்போம், உடுப்போம் என்கிற சூழ்நிலையிலே உனக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, கூட்டி கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை கூட்டி தாரும். குடும்பங்கள் ரட்சிப்பு பெருகட்டும். தெய்வீக சுகம் உடலிலே, சரீர பலவீனங்களில் பெருகட்டும். பொருளாதாரங்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். தனிமரமா இருக்கிறவர்களை ஆண்டவரே வீடு வாசல் அமைத்து குடும்பங்களை ஏற்படுத்தி ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே கனிமரங்களாய் கூட்டி தருவீராக.
நீ செய்கிறதற்காய் நன்றி. என் தேவன் ஆண்டவரே, 11ஆம் மணி வேளையின் தேவனாய் இருக்கிறீர். இமை பொழுதுல லாஸ்ட் மினிட்லையும் நீங்க அற்புதம் செய்கிறவர். இன்னைக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, ஒரு கடைசி நிமிட அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. சூழ்நிலை காரியம் மாறுதலாக முடியட்டும். நீ செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த நாள் எங்களை ஆராய்ச்சி நடத்தி வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்களையும் குடும்பத்தினரை ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே எல்லா ஜெபங்களையும் கேட்டு பதில் கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். God bless you.